அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு 10-11க்குரிய சனி பகவான் வரும் 6/3/2026 முதல் ஏழரை சனியின் முதல் சுற்றாக விரய சனியிட அமர போகிறார். சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி உங்களுடைய ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்கு வேலையில் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்க போகுது. இந்த வாரம் செல்வம், பதவி மற்றும் கௌரவம் அதிகரித்து வருதுங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் மதிப்பு மிக்க ஒன்றை நீங்கள் இழந்துடுவோமோங்கிற பயமும் பதட்டமும் உங்களுக்கு இருக்கும். எந்த வேலையுமே நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளிடமிருந்து இனிமையான ஆதரவை நீங்கள் பெற போகிறீங்க. நிதி ரீதியாக நேரம் நல்லா இருக்குங்க. வார இறுதி சுபமாக இருக்கும். மேலும் இந்த வாரம் சேமிப்புகள் அதிகரிக்க போதுங்க. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவார். மனசில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் பிறக்க போதுங்க. வருமானம் உபரியாகும். வராக்கடன்கள் வசூலாகும். சேமிப்புகளை அதிகரிக்கும் எண்ணங்கள்லாம் உருவாகுங்க. வீடு வாகன யோகம் சித்திக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கூட கௌரவம் நிலச்சிருக்குங்க. தொழில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போகிறதுனால இன்னல்கள்லாம் விலகுங்க. திருமண முயற்சிகள்லாம் பலிதமாகும். பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனம், பாக பிரிவினை, பணம், சொத்து எல்லாம் கிடைக்க போகுது. வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்க போகுதுங்க. வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள்லாம் இந்த வாரம் நடக்க போகுது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய போகுது. பேச்சுவார்த்தையில் பாகப்பிரிவினை சுமூகமாகுங்க. வெளியூர் பயணங்கள்லாம் ஆதாயத்தில் முடிய போகுது. வருமானம் அதிகரிக்க போதுங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வீண் செலவுகள்லாம் எதுவும் ஏற்படாது. மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்க போதுங்க. கவனமாக இருங்க. உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தந்தையுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்திடுங்க. வழக்குகளில் பொறுமை ரொம்ப அவசியங்க. அக்கம்பத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக நடந்துக்கோங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ இப்போ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பரிகாரமாக நீங்கள் அம்பாளை வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் ராசியாதிபதி 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை குறித்து வைத்தே அமையப்போகுது. தனிப்பட்ட சாதனைகள் மூலமாக சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரப்போகுது. குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பொங்கும். பெற்றோரின் ஆசையுடன் புதிய காரியங்களை நீங்கள் தொடங்க போகிறீங்க. அரசியல் செல்வாக்கு மிக்க நபர்களோட சந்திப்பு உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க போகுது. கர்மஸ்தானத்தில் கிரக பலம் அதிகரிக்கிறதால உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு குறித்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய இது உகந்த நேரங்க. உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளை நீங்கள் தவிர்க்க நீர் சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. மேலும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால தொழில், வியாபாரம், உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க. அரசாங்க அலுவல்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. இடம் மற்றும் வீடு வாங்குறவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ பிரகாசமாக இருக்குங்க. 10ல் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதால தைரியத்தோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வீங்க. ராசி அனுகூலம் இருக்குங்க. நினச்சதெல்லாம் நிறைவேறும். சகோதர உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கும்ப சுக்கிரன் 11ல் இருக்கிறதால நிச்சயமாக பணத்தொல்லைகள் இருக்கவே இருக்காது. பாராட்டும் புகழும் நிச்சயமாக இருக்க போகுது. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது 5ல் இருக்கிறதால பிள்ளைகளால் மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்க செய்கைகளால் நீங்கள் குழப்பமடையலாம். சரியாக படிக்கலையே, நல்ல உத்தியோகம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படலாம். பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத சங்கடங்கள் வரலாம். கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடாதீங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் முருகனை நினச்சி வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுங்கள். நன்மையெல்லாம் நடக்கும். மேலும் இந்த வாரம் எடுத்த வேலையை நீங்கள் எப்பாடுபட்டாவது செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தவங்க சுமத்திய வீண் குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமே விடுபடுவீங்க. திடீர் மன வருத்தமெல்லாம் ஏற்பட்டு நீங்குங்க. வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க.
பணத்தேவை ஏற்பட்டாலும் கூட அதை திறமையாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. தொழில் வியாபாரம் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுங்க, அதுதான் நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்பட்டாலும் கூட குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியதாக இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பிள்ளைகளை அவங்களோட போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனை போக்கு காணப்படுங்க. ரொம்ப கவனமாக படிக்கிறது கல்வியில் ரொம்ப அவசியம். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறிக்கோளை மனசில் வச்சு துணிவுடன் செயலாற்றுவீங்க. உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள்லாம் சிறப்பாக நடந்து முடியுங்க. முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம், அவங்களால உதவி ஆகியவையெல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருத்தங்க துணை நிற்பாங்க. பகைகள்லாம் விலகி போகுங்க. மேலும் பணவரவில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகி போகும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியும். பிள்ளைகளால் பெருமையும் கூட சிலருக்கு உண்டாகும். மனசில் தெளிவு உண்டாகுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகளில் இறங்கி நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. அதுக்கப்புறமா திருமகளின் கருணையால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக அமைஞ்சு மனமகிழ்ச்சி தரும். நவீன வசதிகளுடன் கூடிய புதிய இருசக்கர வாகனமெல்லாம் வாங்க நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. பல வழிகள்லையும் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளும் வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் குடும்பத்தையும் பணியையும் ஒரு சேர பார்க்குறதுல இடைஞ்சல்கள்லாம் ஏற்படும். ஓய்வில்லாமல் அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பயணங்கள் செல்லும்போது அசதி ஏற்படுங்க. மிக பிரபலமான நபர் சந்திப்பால் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் பெறுவீங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சங்கடம் விலகுங்க. கேட்ட பணம் கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். ராசி அதிபதி உச்சமாகி இருக்கிறதால புதிய இடம் வீடு வாகனமெல்லாம் வாங்குவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் அனுகூலமாக இருக்குங்க. உறவுகள் மற்றும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகரம் நீட்டுவாங்க. மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போதுங்க. அன்னையின் அரவணைப்பில் அகம் மகிழ போகிறீங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கினா உங்களுக்கு கீழ்ப்பணி புரிவுறவங்க வேலையில் கை கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்குங்க. தங்கம், வெள்ளி, துணி, ஆயத்த ஆடைகள், புத்தகங்கள், ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் ஆகிய வியாபாரத்தில் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களின் உடல்நல சீராக இருக்காதுங்க. இல்லத்தில் இனிய சுபகாரியங்கள்லாம் நடைபெறும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள்லாம் தொல்லை தராது. போட்டிகள்லாம் கண்டிப்பாக விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. உழைப்புக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் மீதான மதிப்பும் உயரும். சக தொழிலாளர்களிடமிருந்து நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையாக பேசுகிறதால காரிய வெற்றி உண்டாகுங்க. எதிர்பாராத செலவு இருக்கும் கண்டிப்பாக. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற போதுங்க. விருந்தினர் வருகை ஆனந்தம் அளித்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கும். கல்வி வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதால மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. செல்வாக்கு மிக்கவர்கள் புதிய நட்பால் உங்கள் எதிர்காலம் ஒளி மிகுந்ததாக மாறப்போதுங்க. சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணிமாற்றங்கள் கூட ஏற்படலாம். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை கூட வருங்க. பெற்றோர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு உள்ள மகிழ்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் தீரப்போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை உண்டாக போகுது. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சு மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்குங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவீங்க. பரிகாரமாக ஆதிபராசக்தி அன்னையை வணங்குங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. மேலும் நன்மைகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உருவாகும். மிக சிறப்பான பலன்கள் இந்த வாரம் கிடைக்கலாங்க உங்களுக்கு. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் உழைப்புக்கு சவாலாக இருக்க போகுது. உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்க உண்டாகும். புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலும்
உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்க போகுதுங்க. அதிகமாக நீங்கள் பேராசைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறைய போகுதுங்க. பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியவர்களோட ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவை அதிகரிக்க திட்டம் போட்டு உழைக்கணுங்க. கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களின் சந்திப்பு அனுகூலமான பலனை உருவாக்கி கொடுக்கும். புதிய முதலீடுகளில் மன தைரியத்தோடு இறங்கலாம். நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரலாங்க. மேலும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால அலங்கார பொருட்கள் விற்பனையில் அமோகமான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் மெத்தனமாக செயல்படவே கூடாது. புதிய முதலீடுகளில் நீங்கள் பொறுப்பாக செயல்படணும். மேலும் பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட மேலும் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.